கனடாவின் தேசிய தபால் சேவையான கனடா போஸ்ட் அடுத்த ஆண்டு முதல் சுமார் 1/2 மில்லியன் கனடாவின் தேசிய தபால் சேவையான கனடா போஸ்ட் அடுத்த ஆண்டு முதல் சுமார் 1/2 மில்லியன் வீடுகளுக்கான நேரடி வீட்டு தபால் விநியோக சேவையை நிறுத்த உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை தபால் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பின்படி 37 சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 4,85,000 முகவர்களுக்கான நேரடி வீட்டு விநியோகம் அடுத்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டு அவை பொதுவான கூட்டு தபால் பெட்டி முறைக்கு மாற்றப்பட உள்ளன. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 1,36,000 வீடுகளுக்கு இந்த முறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் பெருமளவிலான வீடுகள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றம் பெருமளவில் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களையே பாதிக்க உள்ளது. குறிப்பாக டொரண்டோ, மொன்ட்ரியல், கியூபெக் சிட்டி, லாவோஸ், மிசிசாகா, பிராம்ப்டன் போன்ற முக்கிய நகரங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. இது தவிர பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டாவின் கல்கரி, எட்மண்டன் மற்றும் மனிடோபா, நியூ பிரன்ஸ்விக், ஹாலிஃபேக்ஸ் ஆகிய மாகாணங்களில் உள்ள பல பகுதிகளும் இந்த புதிய முறைக்கு மாற்றப்பட உள்ளன. தற்போது நேரடி வீட்டு விநியோகத்தை பெறும் 4 மில்லியன் வீடுகளையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் முழுமையாக இந்த கூட்டு தபால் பெட்டி முறைக்கு மாற்ற கனடா போஸ்ட் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வருடத்திற்கு சுமார் $400 மில்லியன் சேமிக்க முடியும் என எதிர்பார்க்கிறது. வரி செலுத்துவோருக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தாமல் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தபால் சேவையை மறுசீரமைப்பதே இதன் நோக்கம் என கனடா போஸ்ட் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கனடாவின் 2/3 பங்குக்கும் அதிகமான வீடுகள் இவ்வாறான கூட்டு மற்றும் அடுக்குமாடி தபால் பெட்டி முறைகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் தபால்கள் மற்றும் பார்சல்களின் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.